வணக்கம் சொந்தங்களே. சண்டே ஆனாலே சிக்கன் தான் ஞாபகம் வருங்க. ஆல்ரெடி நாங்கள் பெப்பர் சிக்கன் போட்டிருக்கிறோங்க. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்குதுங்க, நீங்க போய் பார்க்கலாங்க. இப்போ சிக்கன் சுக்கா செய்ய போறேங்க. இப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா சிக்கன் சுக்கா தான் செய்ய போறேங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்களா. சிக்கன் அரைக்கலாங்க. நல்லெண்ணெய் 100, ஜீரப்பொடி 2 ஸ்பூனு, குருமிளகு 2 ஸ்பூனுங்க, இடிச்சு வச்ச பூண்டு 50 கிராமு, 3 வரமிளகா, பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் பொடிசா அரைஞ்சி வச்சிருக்கிறேங்க, கருவேப்பிலை, உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, முந்திரி 20 கிராமுங்க. இவ்வளோதான் தேவையான பொருளுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. வானலை வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க, 50 கிராமு. எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க, வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க, பூண்டு போட்டுக்கலாங்க. நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க, பூண்டு போட்டுக்கலாங்க. 50 கிராம் இடிச்சு வச்சிருக்கிறேங்க, தோலோட போட்டுக்கலாங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிருச்சுங்க, சிக்கன் போட்டுக்கலாங்க. நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேங்க. நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கலக்கி விட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றல, சிக்கன்லேயே தண்ணி விடுங்க. மூடி வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க, எடுத்து பார்க்கலாம். நல்லா தண்ணி விட்டுருக்குது பாருங்க. சிக்கன்ல தண்ணியே ஊற்றல, அதே தண்ணி விட்டுருக்குது. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, தனி மிளகாத்தூள். வரமிளகா 3 போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மூடி வச்சுக்கலாங்க. எடுத்து பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க. தண்ணி சுண்டனதுக்கப்புறம் சீரக பொடியுமே மிளகு பொடியும் போட்டுக்கலாங்க. ஜீரகப்பொடி போட்டுக்கலாங்க. பெப்பர் பொடி போட்டுக்கலாங்க, 2 ஸ்பூனு.
கருவேப்பிலை மல்லி போட்டுக்கலாங்க. முந்திரி போட்டுக்கலாங்க கொஞ்சம். லாஸ்டா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காரமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அப்படியே எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கு. சுக்கா வறுவலுக்கு அப்படித்தான் ஊற்றணுங்க. சிக்கன் சுக்கா செஞ்சாச்சுங்க. சொன்னாங்களே சிக்கன் சுக்கா செஞ்சாச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக எழுந்திரிக்கிறேங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா 4 பொருள் இருந்தாலே போதுங்க. சிக்கன் சுக்கா செஞ்சிடலாங்க. ஒரு தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்றலாங்க. செமையாக இருக்குதுங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சொந்தங்களே. ஒரு நிமிஷங்க. சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர. இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.